அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பாகக்காவோட கசப்பே தெரியாமல் கூட வேர்க்கடலை துவரம்பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி. சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இந்த சைஸ் பாகக்காவில் பாருங்கள், ஒரு 8 பாகக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாகக்காவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி மேலே உள்ள இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியம் சைஸில் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பாகக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாகக்காயை வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்ட பாகக்காய்க்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நான் இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு பண்ணுற பிட்லைக்கு இன்றைக்கி நம்ம பாகக்காய் பிட்டில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு ஊற போட்டு பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். வேறு எந்த நீங்கள் சுண்டல் வகைகளை 12 hours கிட்ட நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வேக வச்சு பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இந்த வேர்க்கடலையும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாகக்காய் வேர்க்கடலை துவரம்பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வறுத்தரைச்சி ஒரு விழுது மாதிரி ரெடி பண்ணி தான் இன்றைக்கி இந்த பிட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா மல்லி வந்து 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக எள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இதோட கூட கருவேப்பிலையும் போட்டு வறுத்தரைச்சி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வறுத்தரைச்சி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட் 1 ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச கட்டி பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே வந்து வரமிளகா அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எடுத்துக்கிற பாகக்காயை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து செவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுருந்தோம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே நம்ம எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள். நான் இன்றைக்கி வெள்ளை எள் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து செவக்க வறுபட்டு வரணும். அதேமாதிரி எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரணும். அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எள்ளு வெடிக்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து செவக்க வறுபட்டதும் எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காயோட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி நம்ம தேங்காய் போட்டோம். இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கூலாயாச்சு. பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அந்த கொரகொரப்பாக அந்த பேஸ்ட்டை அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இங்கே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புளி வாசனை போக சேர்ந்து கொதி வரட்டும். கொதி வரத்துக்குள்ளே பாருங்கள், இங்கே நம்ம பாகக்காயை உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வேர்க்கடலையும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. பருப்பும் பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு அதையும் வேக வச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ண வேண்டிதான். புளிக்கரைசல் சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வரிசையாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகக்காயும் வேர்க்கடலையும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அதோடு சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்க்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எல்லாத்தோட நல்லா சேர்ந்து பைண்டாகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தோட சேர்த்து லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பு 2 குழிக்கரண்டி அளவுக்கு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து கொதி வருது. இந்த டைமில் உப்பை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு வந்து செப்பரேட்டாக உப்பு போடலை.
பாகக்காய்க்கு தனியாக வேர்க்கடலைக்கு தனியாக தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் கடைசி கொஞ்சமாக வெல்லத்தை போடுங்க. வெல்லம் போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை சாப் பண்ணி அப்படியே மேலாக தூவிட வேண்டிதான். அருமையான பாகக்காய் பிட்லை தயாராகியாச்சு. சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பிட்லையை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை அது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாகக்காய், வேர்க்கடலை, துவரம்பருப்பு வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.